அந்த காலத்தில் தற்போது கமலஹாசன், ரஜினி, அஜித், விஜய் போன்ற எதிர்முனையில், அதாவது இருவேறுபட்ட ஒரு நடிகர்களின் ரசிகர்கள் ரொம்ப அதிகம். போட்டி போட்டு பார்ப்பார்கள். அவர்களும் நடிகர்களும் போட்டி போட்டு படம் எடுப்பார்கள். அதே போல் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்கள் இருவரும் துருவத்திலே இருந்து மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிவாஜி கணேசன் நடித்த, இது பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது, ஆண்டவன் கட்டளை, எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை என்று ஒரே நேரத்தில் வந்த ஒரு படம். அப்போது கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் சின்ன பிரச்சனையின் காரணமாக எம்ஜிஆர் படங்களில் வாலி பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். கவிஞர் வாலி அவர்கள் பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். அப்போது அரச கட்டளை படத்திற்காக கவிஞர் வாலியை அழைத்து ஒரு பாடல் எழுத சொன்னார்கள். அதாவது ஒரு அரசன், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன் சில சட்டங்களை போடுகிறார். அது மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இருந்ததால், அது மதிக்காமல் இருந்ததனால் அவர்கள் எல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டார். என்றால் நீ என்ன செய்ய முடியும், உன் கட்டளை எங்களை ஒன்றும் செய்யாது, நாங்கள் ஆண்டவனின் நம்புகிறோம் என்று சொல்வது போல வருகின்ற அந்த சீனுக்கு பாட்டு எழுத சொன்னார்கள். அதற்கு வாலி அவர்கள், ஆண்டவன் கட்டளை முன்னால் உங்கள் அரச கட்டளை ஒன்றும் ஜெயிக்காது என்று எழுதிவிட்டார். உடனே எம்ஜிஆருக்கு டைரக்டரும் ரொம்ப கோவம் வந்துட்டு, நீங்கள் எங்களை பழி வாங்கினா இப்படியா பழி வாங்கிறது என்று சொன்னார்கள். இவருக்கு வாலிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் என்ன மீனிங்கில் எழுதவில்லை, பொதுவாக எழுதினார். அதாவது அரச கட்டளை என்பது சாதாரண, அதற்கு மேல் உள்ளது ஆண்டவன் கட்டளை தான் என்று அந்த அர்த்தத்தில் எழுதினார். உடனே அப்போது சிவாஜி கணேசன் படம் ஆண்டவன் கட்டளை வந்ததினால் அந்த ஆண்டவன் கட்டளை படத்துக்கு அரச கட்டளை படம் மிகவும் குறைந்தது போல் காட்டிக்கொள்வதாக அந்த பாடலில் வருகின்றன. ஆண்டவன் கட்டளைக்கு முன்னால் அரசன் கட்டளையால் ஒன்றும் நடக்காது என்பது போல் இருந்த அந்த பாடல், அதுக்கப்புறம் தான் வாலிக்கே புரிந்தது, ஆகா இப்படி ஒரு 2 படமும் ஒரே நேரத்தில் இந்த பேரில் வந்திருக்குதே என்று ரொம்ப குழம்பி விட்டார்கள். பின்பு எம்ஜிஆரும் அந்த படத்தின் டைரக்டர் அவர்களும் வேற ஒரு கவிஞரை இழுத்து வேற ஒரு பாடலை, ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளை ஆடிவா என்று ஒரு பாடலை, இதை நீக்கிவிட்டு அந்த பாடலை இந்த படத்திற்கு சேர்ந்தார்கள். இப்பிரச்சனை எந்த ரூபத்தில் தான் வரும் என்று தெரியவில்லை. நமக்கு நேரம் சரியில்லை என்றால் எந்த ரூபத்தில்தான் பிரச்சனை. அப்புறம் வாலி பெரிய கவிஞர் ஆகிவிட்டார் என்று பாருங்களே. அதற்கு பின்பு அவரை போன்ற ஒரு சிறந்த கவிஞர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெரிய ஆளானார். இருந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்துதான் தீர்கின்றன. என்ன செய்வது? நன்றி, வணக்கம்.